வணக்கம் மக்களே, வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஸ்டஃப் கூலோட ஒரு வித்தியாசமாக இருக்கு. ஆக்சுவலாக ஒன்றுடா, நான் இந்த ஸ்பைக் பஸ்டர் வாங்குறதுக்காக போயிட்டு லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன். 250 அந்த மாதிரி என்ன ப்ரைஸ்க்கு கிடைக்கும். 3 பிளக் கனெக்ட் பண்ணலாம். இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம், உங்களுக்கு வந்து எல்லாரும் பாருங்க, இன்ஃப்ளூயன்சர் நான் வந்து ஆட் மாதிரி பண்ண போகிறேன். உங்களுக்கு வீட்டில் இப்போ ஸ்பேஸ் சேவ் பண்ணணுமா, இந்தாங்க வச்சுக்கோங்க. இப்படி தானே பண்ணுவோம். சரி, பர்ஸ் சேவ் பண்ணணும்னா நான் சொன்னது அதெல்லாம் இது 2000 இல்லைங்க. நிறைய ஒயர்ஸ் அந்த தொல்லைலாம் உங்களுக்கு இருக்கா, அப்படி ஸ்டோரி மாதிரி வருவோம். அங்கதான் ஏர் சார்ஜ்னு ஒன்று இருக்கு. உங்களுக்கு எதுவுமே தேவையில்ல, பிளக் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணா நீ வேலைக்கு ஆக மாட்டேன். இதுக்கு நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். ஒயர்லாம் பின்ன அவாய்ட் பண்ணணும். அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருங்க. இல்லடா, அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேனே. அந்த இடத்துல ஒயர் அதிகமா இருக்கிறது தான் சொல்றல, அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன். ஒயர் அதிகமா இருக்கிறது ப்ராப்ளம். ஒரு இன்ஜினியரா நான் சொல்யூஷன் கொண்டு வரணும்னா அப்ப அந்த இடத்துல நான் என்ன யோசிக்கணும்? நீ இதுக்கு சரிப்பட்டு வரவே மாட்டேன். சரி விடு, நான் சரிப்பட்டு வரல. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டஃப் கூலோட சார்ஜ் கியூப் 65 வாட்டுங்க. ஆமா. ஸோ இது வந்து கேன் சார்ஜர் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நாங்க வந்து ஆக்சுவலா ஒரு பிரைஸ் பார்த்தோம். 2699 இருந்தது. அப்ப எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா இதுலயே 30 வாட் இருந்தது. அது வந்து 1004 சம்திங் 1500 வச்சுக்கோங்க. சரியா? அப்ப என்ன தோணுச்சுன்னா உடனே நரேஷ் என்ன சொன்னா, என்ன ஒரு ஸ்பைக் பஸ்டர் ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்க்குள்ள காசு கொடுக்கணுமா? நியாயமானது. நான் ஆரம்பத்தில் நான் அதான் சொல்றேன், 250 ரூபாய்க்கு நான் லோக்கல்ல போய் வாங்கிட்டு வந்தேன். 2 USB போட்டுருக்கோம். இங்கதான் தூங்கிட்டு கிடக்குது. அது 5 வாட்ல ஏறும். அதுல என்னென்னமோ ஒரு அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷனை போட்டு வச்சிருக்கோம் நாங்க. அதுவும் ஸ்டஃப் கூல் தான். ரைட்டு. அதுலயும் கேன். ஆமா. சரியா? ஆக்சுவலா ஸ்டஃப் கூல்ல கொஞ்சம் பிரில்லியண்டா இந்த மாதிரியான ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. சரியா? அந்த மாதிரியான ஒரு அடாப்டர் தான் நான் அதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் மாதிரி. அதுல என்னன்னா உங்களுக்கு இந்த யூனிவர்சல் பின் 3 பிளக் பாயிண்ட் இருக்கும். அதை தவிர ஒரு USB-C ஒரு USB-A அவுட் இருக்கு. பிளஸ் அந்த பிளக் பாயிண்ட்ல வந்து சைல்ட் சேஃப்டியோட இருக்கு. ஆமா, ஒரு அட்வான்டேஜ். ஸோ இது எல்லாமே இருக்குங்க. சப்போர்ட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் 2.0. இது வந்து சாம்சங்காக சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 363 ± 10 கிராம்ஸ். ஸோ இதுதான். சரி, இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலா கையில ஃபீல் ஆகுது. இது வந்து தூக்கிட்டு தெரிய போறது இல்லன்னு வெச்சுக்கோங்க. ஆமா, ஒரே இடத்துல தான் இருக்குது. அங்கே தான் இருக்க போகுது. சரி, இது இப்போ எப்படி வேலை செய்யுது, எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு அப்படிங்கறத பாத்துறலாமா? எஸ், அன்பாக்சிங் டைம். ரைட்டுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை பிரிச்சுட்டு நம்ம உள்ள இந்த ப்ராடக்ட்டை எடுத்தோன்னு வைங்க. பார்த்தா ப்ளம் கேக் கிறிஸ்மஸ்க்கு பதிலாக இப்போ அப்படிதானே இருக்கு. பரவாயில்லடா. ஒரு கவர்ல இங்க ப்ராடக்ட் இருக்கு. நான் கூட என்ன நினைச்சேன் தெரியுமா, நமக்கு கேபிள்லாம் சொல்லிடக்கூடாது, அதுல டைப் சி கேபிள்லாம் தருவான்னு நினைச்சேன். இதுல ஒரு LED இதுதான் நிறைய சொன்னா தம்மா தூண்டு இருக்கு. அதுல கெப்பாசிட்டர் இருக்கும் போல. நான் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னும் அது வந்து லைட் எரிஞ்சிட்டுல இருக்கு. சரியா? ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கான் பாருங்க, மினி பவர் ஸ்ட்ரிப்பு, PD 65 வாட் இருக்கு, ஸ்டஃப் கூல்னு போட்டு வச்சுருக்காங்கன்னா 3 பாயிண்டா, மேட் ஃபினிஷ், பிளாஸ்டிக் தான், ரொம்ப ஹெவியா இல்லை. நம்ம இங்க பாரு, ஆணி இருந்தா மாட்டிக்கலாம். செவத்துல நம்ம மாட்டி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது. ஸோ இன்புட் அவுட்புட் நம்ம பாக்ஸ்ல படிச்சதெல்லாம் இங்கேயும் இருக்கு. ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. இந்த சைட்ல நிறைய சொன்ன ஸ்விட்சிங் இருக்கு பாருங்க. ஆன் மட்டும் பண்ண முடியாது. ஆமா, ஆன் ஆஃப். ஸோ ஆன் அப்படின்றது இருக்கு. சரி, நான் இங்க வைக்கிறேன். ஓகே, வச்சுட்டு இவன் பயங்கரமான ஆளா இருப்பான் போலயே. போயிட்டான். அதெல்லாம் போயிடுறான், வரதான் மாட்டான். வரும்போது ரொம்ப அடம் பிடிக்கிறான். இவனை மாட்டுறேன். மாட்டிட்டு சரி போட்டு பாருங்க, தெரியும். மாட்டிட்டேன். இப்போ பவர் பேங்க்ல என்ன வருதுன்னு பார்ப்போம். பவர் பேங்க்ல எப்படியும் வேல்யூ இங்கே வரணும்ல. ஓகே, ஆன் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம், எல்லா லைட்டும் லிங்க் ஆச்சு. இங்கே LED, அதுதான் அந்த டைனாமிக். இது 60% எவ்வளோ ஏறான்னு வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். 60 வாட் போறானா? பக்காவா போறான். 60 வாட் போயிட்டானே. ஓகே, பக்கா. ஸோ 60 வாட் கன்னு மாதிரி வேலை செய்யுது. அது 65 வாட்ல, அதனால மேக்ஸிமம் 65 வாட் கொடுக்க முடியும். 60 வாட் இங்கே போயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு டவுட், அதை கிளாரிஃபை பண்ணிப்போம். இப்போ நீ கேட்ட இந்த கொஸ்டின் தான் அது. என்னன்னா, இப்போ நான் மாட்ட போறேன். மாட்டும் போது வேரி ஆகுதா, அந்த வேரி கட் ஆகுதா அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம். ஸோ நல்ல ஹை ஆம் கேபிள் தான் எடுத்திருக்கேன். இந்த 120 வாட்டுக்கு ஷாமி கொடுப்பாங்களே, அந்த கேபிள் தான் இது. ஸோ என்ன பண்றேன், இதை இங்க சைட்ல மாட்டிட்டேன். ஓகே, மாட்டினது இங்கே எதுவும் மாறலை. அது இன்னும் அப்படியே தான் இருக்கு. இதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ அப்படியே நான் குயிக் சார்ஜில் கனெக்ட் பண்ணுறேன். இதை கனெக்ட் பண்ண உடனே நார்மலாக ஒரே சர்க்யூட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கட் ஆகி இங்கே இது சார்ஜ் வரும்போது இங்கே கட் ஆகிருக்கும். இன்னும் 61லேயே தான் கட் ஆகிடுச்சே. ஓ மை காட். ஆனால் இப்போ எவ்வளோக்கு போகுது அப்படின்னு பார்த்தா ஸ்ப்ளிட் ஆகுது. நார்மலாக இந்த சார்ஜர்ஸ்லாம் இப்படி ஸ்ப்ளிட் ஆகும்போது அதே மாதிரி ஆகுது. இது இப்போ 44 வாட்ல ஏறுது. ஓகே,
அப்போ இது வந்து பேலன்ஸ் 20ல ஏறுது. ஆமா பேலன்ஸ் இது வந்து ஒரு 15 15ல ஏறும். அந்த மாதிரி ஏதோ ஏறும், 12 அந்த மாதிரி ஏறிட்டு இருக்கும். ஓயே அதை நம்ம பார்க்கணும்னாலும் பார்க்க முடியுமே. இவனை வச்சா வெல்கம் வெல்கம் ஆர் பிஞ்சிரும். ஓகே ஃபையா இவன் வந்து இப்போ என் தலைவன் வந்து 6 வாட்டில் இருக்காங்க. 6 வாட்டு கூட இல்லைங்க, 5.8 4.7 7 வாட்டுக்கு போயிட்டாங்க, 8 வாட்டுக்கு போயிட்டாங்க. அடிக்கிறாங்க ஜம்ப்பு. 8.9.2 வந்து டிவைஸோட சார்ஜ் எவ்வளோ டிவைஸில் இருக்கோ அதை ஏற்ற மாதிரி வேரியேஷனும் அது இருக்கு. ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பட் இதுதான் வேல்யூ ரைட்டா. ஸோ இது வந்து 7 வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ ரிமூவ் பண்ணனால மாறுதான்னு பார்க்குறீங்களா? அங்கே வந்து இப்போ நான் அந்த கேபிளே ரிமூவ் பண்ணணுமா அப்போ அப்படின்னு பார்க்க. ஆமாம் 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 மாறிடுச்சு. சூப்பரு. இப்போ அது டேரெக்டாக என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 20 வோல்ட்டு ஏறிட்டான்ல, 60 வாட்டுக்கு வந்துட்டானே. சூப்பர். சோகம் என்னன்னா ரெண்டும் தனித்தனியாக இருந்திருந்தா கொஞ்சம் மாசா இருந்திருக்கும். ஆனா வெடிச்சிரும்ன்றது இப்பதான் புரியுது. இல்லடா அவன் என்ன பண்ணிருக்கான்னு நான் சொல்றேன்டா. இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இடம், இது 3 சாக்கெட்ரா. ஓகே. இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து என்னன்னா அது ஒரு சார்ஜர், அவ்வளவுதான். ஓகே. இந்த இடம் வந்து ஒரு கேன் சார்ஜர். ஓகே ஓகே. மேக் வந்து சார்ஜ் ஏற போறான். ஓகே. மேக் சவுண்டும் கொடுத்துட்டான். ஃபாஸ்ட் சார்ஜிங் சிம்பிள் அங்க என்ன காட்டுது? ஓகே அதான் கரெக்டாக சார்ஜ் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாக்ஸு கொஞ்ச நேரம் அப்படியே வைங்க, என்ன ஹீட் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இது பாக்ஸா? என்கிட்ட கொடுத்துருங்க. மேக் எப்படி ஹீட் ஆகாது? இல்லை மேக் ஆகாது, அவன் என்ன ஆகிறான்னு பார்ப்போம். பாக்ஸும் வரைக்கும் பிரச்சனை இல்லை. மக்களே என்னால் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணா வெரிஃபை பண்ண முடியுமே தவிர சூப்பரான அனிமேஷன் வேணா நாங்கள் வெரிஃபை பண்ணி காட்டுறோம். சார்ஜிங் அனிமேஷனை பாருங்க. அப்படியா? இப்போ என்னங்க குட் லக் கஸ்டமைசேஷன், இந்த கஸ்டமைசேஷனை பாருங்க. இந்தாங்க. எப்படி சார்ஜிங் அனிமேஷன் மாசா ஸ்லோவா ஃபேட் ஆகுறது பாருங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் வருதுங்க, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வருது. 2.0 உங்களுக்கு 2.0 வேணும்னா நமக்கு அட்வான்ஸ் டிவைஸ் வேணும். எஸ், எங்ககிட்ட இப்போதைக்கு அது கொஞ்சம் ஷார்ட்டேஜா இருக்கு. ஆமா ஆமா பாருங்க, அது ஸ்லோவா ஃபேட் ஆகுறது பாருங்க. எப்படி தரமா இருக்க சம்பவமா? அவன் என்னங்க டைனாமிக் லைட், இவன் டைனாமிக் கோடுங்க, வேற லெவல்றான். ஆமா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங். எஸ் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் கீழே வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு மாஸ்ங்க அவங்க சொன்னது உண்மைதான். இது வரைக்கும் நான் இன்னும் நான் எல்லாத்துலயுமே கனெக்ட் பண்ணல. இதெல்லாம் பாருங்க, இங்க பாருங்க, இது கூட இன்னொன்னு. ஆமா அவன் கொடுக்க. ஆனா இத்தனைக்கும் இந்த பிரிக்கே 35 யாராவது வச்சிருந்தீங்கன்னா இந்த பிரிக்கே 35 வாட். அதுதான், இந்த மாதிரிலாம் யாராவது வச்சிருந்தீங்கன்னா எங்கிட்ட போயிடும். அடிஷனலா நம்ம நிறைய பண்ணிக்கலாம். ஆமா, நீங்க மல்டிபிள் டிவைசஸ் கனெக்ட் பண்ணாலும் இதுல எந்த விதமான ஏன்னா பிரச்சனை நீங்க கவனிச்சீங்கனாலே தெரியும், நாங்க மாட்டியிருக்க சாக்கெட்டே ஒன்னு 30 வாட் 20 வாட். ஆமா. சோ அது வைஸ் பார்த்தா இதுதான் ஆக்சுவலா எங்களுது தான் ஹீட்டே ஆகணும். இதுவே ஆகலாம், நீங்க நார்மல் சாக்கெட் போகும்போது ஆக போகும். என்ஜாய். சோ நல்ல ப்ராடக்ட் தான். உங்களுக்கு 2700 ஒரு மேட்டராவே இல்ல ப்ரோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாம நான் வந்து 60 வாட் யூஸ் பண்ணல, என்கிட்ட 60 வாட் சார்ஜர் இருக்கு, எனக்கு 30 வாட்டோட இருக்கிறதே போதும் அப்படின்னு நினைச்சா 1500 ரூபாய்க்குள்ள ஏதாவது வாங்கிட்டு போயிடலாம். ஆமா அது வாங்கிடலாம் நீங்க. ஸோ உங்களுக்கு 65 வாட்டோட வேணும்னு நினைச்சா இது, 65 வாட்டோட வேணா எனக்கு 30 வாட்டே போதும் அப்படின்னு நினைச்சா நீங்க அதுக்கு போயிடலாம். எஸ் ரைட்டா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு வந்து 6 months வாரண்டி இருக்கு. ஆமா நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே தான். நீங்களும் வேற ஏதாவது இதே மாதிரி சாக்கெட் வேற பிராண்ட்ல வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, எவ்வளவு வருஷம் உழைச்சிருக்குங்கிறத சொல்லுங்க. இது நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிருப்போம் போன வருஷம். நீங்க வீடியோ இப்போ வரைக்கும் டெய்லி அடிச்சு துவச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஆஃப் பண்றதே இல்ல, அதோட பிளக் எல்லாம் நிஜமா ஆன்லயே தான் கிடக்கும், ஆன்லயே தான் இருக்கும். இப்போ இதோட நிலைமை அதான் தெரியாம அது சந்தோஷமா இங்க உட்காந்துருக்கு. இதுவும் அப்படிதான், இனிமே ஆன்லயே இருப்பான். ஆமா, அதனால சொல்ல முடியும், அப்டேட் பண்ண முடியும். அடுத்த பேஷண்ட்டை நாங்கள் அட்மிட் பண்ணிட்டோம் இப்போ. ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதில் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, நரேஷ் பத்மநாபன். பார்க்கலாங்க. டாடா. ஓகே பக்கா.